நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் தொடக்க விழா மாநாடு விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறார். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தனது புதிய கட்சியின் அறிவிப்பை வெளியிட்ட விஜய் கட்சியின் முதல் மாநாட்டை வரும் செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார். மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்யும் பொறுப்பு கட்சியின் பொதுச் செயலாளரான பாண்டிச்சேரி ஆனந்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. முதலில் ஈரோடு மாவட்டத்தில்தான் மாநாடு நடத்துவதற்கு இடம் பார்க்கப்பட்டது. பெரியார் பிறந்த மண் என்கிற அடிப்படையில் கட்சியின் தொடக்க விழாவை அங்கிருந்து தொடங்கவும் ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் தென் மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் கிடைக்காது. தவிர நாம் எதிர்பார்க்கும் அளவில் ஈரோட்டில் இடமும் கிடைக்கவில்லை என கட்சியில் உள்ள சில சீனியர்கள் ஆலோசனை சொல்லவும் மதுரையிலும் திருச்சியிலும் இடம் பார்க்க சொல்லியிருக்கிறார் விஜய். அதற்காக கடந்த 1 மாதமாக திருச்சி மதுரையில் சுற்றி வந்தார் பாண்டிச்சேரி ஆனந்த். திருச்சி பொன்மலையில் உள்ள ரயில்வே மைதானத்தை வாடகைக்கு எடுக்கவும் பேசப்பட்டது. இந்த சூழலில்தான் விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நம்மிடையே பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சீனியர் நிர்வாகிகள் சிலர், செப்டம்பர் மாதம் முழுவதுமே மழை மாதம் என்பதால் மண்ணோடு மழை நீரும் சேர்ந்து சகதி காடாக ஆகிவிடும். அதற்காக களிமண் இல்லாத பூமியாகத்தான் மாநாட்டுக்கு இடமும் பார்க்கப்பட்டது. திருச்சி பொன்மலையில் பார்க்கப்பட்ட ரயில்வே மைதான இடம் மழை நீர் சேர்ந்தாலும் சகதி சேராத கட்டாந்தரை பூமி. தவிர தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மையமாக இருப்பதால் போக்குவரத்திலும் சிரமம் இருக்காது. அதனால் அந்த இடத்தையே தேர்வு செய்தார் ஆனந்த். அதிலும் ஒரு சிக்கல் முளைத்தது. விஜயின் முதல் மாநாடு என்பதால் குறைந்தது 3 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம். ரயில்வே மைதானத்தில் 1 லட்சம் பேருக்கு மேல் கூடவே முடியாது. அதற்காக மைதானத்தின் பின்புறம் உள்ள 50 ஏக்கர் ரயில்வே இடத்தையும் வாடகைக்கு கேட்டு பார்த்தார் ஆனந்த். ரயில்வே நிர்வாகம் தரப்பில் எங்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. வேறு வழியில்லாமல் தான் வட மாவட்டத்தில் இடத்தை பார்க்க தொடங்கினோம். விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான சூர்யா கல்லூரி அருகே இடம் இருப்பதாக தெரிந்தது. அந்த இடம் சென்னை திருச்சி நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே அமைந்திருப்பதாலும் மழை பெய்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தாத மண்ணோடு இருப்பதாலும் அதையே தேர்வு செய்தார் ஆனந்த். தொடக்கத்திலிருந்தே செப்டம்பரில் மாநாடு நடத்துவதில் ஆனந்துக்கு உடன்பாடே இல்லை. மழை காலத்தில் மாநாடெல்லாம் வேண்டாம். தவிர குறைந்த கால இடைவெளிக்குள் லட்சக்கணக்கானோர் கூடும் மாநாட்டை நடத்துவது சிரமம். அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்தி கொள்ளலாம் என விஜயிடம் பேசி பார்த்தார் ஆனந்த். செப்டம்பரில் மாநாட்டை நடத்துவதிலிருந்து நடிகர் விஜய் பின்வாங்கவில்லை. வேறு வழியில்லாமல் ஆனந்தும் சம்மதித்தார். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மாநாட்டுக்கான தேதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டுக்கு 1 நாள் முன்னதாகவே விழுப்புரத்திற்கு வரும் நடிகர் விஜய் அங்கேயே தங்கியிருந்து மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்கிறார். மாநாட்டை மாலை 3 மணிக்கு தொடங்கவும் மாலை 6 மணிக்கு விஜய் உரை நிகழ்த்தவும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் நலன் சார்ந்தும் உரிமை சார்ந்தும் 18 தீர்மானங்கள் வரை மாநாட்டில் நிறைவேற்ற ஆலோசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய அரசை கண்டித்தும் சில தீர்மானங்கள் இடம்பெறலாம் என தெரிகிறது. இதற்கான பணிகளை எல்லாம் ஆனந்த் தான் ஒருங்கிணைக்கிறார் என்றனர். செப்டம்பர் 22ஆம் தேதி முருக கடவுளுக்கு உகந்த கார்த்திகை விரத நாள் என்பதால் அன்றைய தினமே மாநாட்டை நடத்த பாண்டிச்சேரி ஆனந்த் தான் தனது ஆஸ்தான ஜோதிடர் மூலமாக தேதி குறித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக வட்டாரம் இதற்கிடையே அன்றைய தினம் தேய்பிறை, கட்சியை யாராவது தேய்பிறையில் தொடங்குவார்களா என்கிற குமுறலும் கட்சிக்குள் கேட்க தொடங்கியிருக்கிறது. செப்டம்பர் மாதம் முதல் மாநாட்டை நடத்துவதில் விஜய் உறுதியாக இருப்பதால் அதற்கான பணிகளை இப்போதிருந்தே தொடங்கிவிட்டனர் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர். கட்சிக்குள் அமைக்கப்படவுள்ள 100 மாவட்ட அமைப்புகளிலும் மாவட்டத்திற்கு தலா 5000 பேரை திரட்டி வர தலைமையிலிருந்து உத்தரவு பறந்துள்ளதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். எந்தெந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவது, அதை மேடையில் யார் வாசிப்பது என்கிற பட்டியலும் தயாராகி வருகிறது.